நம்ம சேலத்துக்கே கம்பீரமான வெண்ணங்கோடி முனிப்பங்கள் தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி முனியப்பனுக்கு அழகாக பொங்கல் வச்சு சேவல் அறுத்து நல்லா தரிசனம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அனுபவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஹாப்பி சேலம் 360. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மக்களே, நம்ம கோயிலுக்கு போகலாம். காலையில் நேரமாகவே கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம். பொங்கல் வைக்கிற இடம் இது தான். ஸோ இங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம போய் கண்டிப்பாக அடுப்பை பார்க்கணும். அடுப்பை பார்த்துட்டு அடுப்பை சூஸ் பண்ணியாச்சு. விறகு எடுத்துகிட்டு வந்தாச்சு. விறகு எடுத்துகிட்டு வந்தோடனே ஸோ அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பற்ற வச்சாச்சுங்க. பொங்கலுக்கு நம்ம பாத்திரம் வச்சு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சரி ரொம்ப புகையாக இருக்குன்னு இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா இதுக்கு நமக்கு முன்னாடி நண்பர்கள் பார்த்திங்கன்னா முனியப்பனுக்கு பொங்கல் வச்சு சேவலை ஃபுட்டுக்கே ரெடி பண்ணிட்டாங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஆனியன் போட்டு தக்காளி போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தட்டில் அப்படியே நம்ம நாட்டுக்கோழி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே கொட்டினாங்க பாருங்கள். பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது. ஐஎம் வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தாங்க. பார்த்தா அங்கேயே ஸ்பாட்லேயே ஆட்டுத்தலை இருக்கு இல்லைங்களா, ஆட்டுத்தலையை தீச்சு அங்கேயே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்கால் எல்லாம். அடுத்தது நம்ம பொங்கலும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம அரிசி போடுற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டு பொங்கலுக்கும் அரிசி போட ஆரம்பித்தாச்சுங்க. அரிசி போட்டாச்சு. அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப்பும் போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்தோம். பார்த்தா அந்த டைம் பார்த்தா மழை கொஞ்சம் நல்லா இருந்தது. ரிட்டன் உள்ளே வந்துட்டோம். வரும்போது பார்த்தா ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. மழை ஒரு வழியாக நின்றுச்சுங்க. நின்னதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போயிட்டு வந்தோம். கடைக்கு சும்மா போயிட்டு வந்தோம். போயிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நியர்பை நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரெடி ஆனோடனே நம்ம முனியப்பனுக்கு எடுத்துகிட்டு பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலை எடுக்காமல் போயிட்டோம். அப்புறம் இலை அங்கே அப்படியே நண்பர்கள்ட்ட வாங்கி அதையும் ரெடி பண்ணோம். ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு மெயின் விஷயம் நம்ம முனியப்பனை பார்க்க போனோம். கூட்டமாக இருந்தனால நம்ம டோக்கன் வாங்கிட்டு அப்படியே பின்பக்கமாக தான் வந்தோம். அப்படியே கியூவில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ நல்லா பார்க்கல. பொதுவாக நம்ம முன்னாடி நின்று பார்ப்போம். ஸோ பின்னாடி பார்த்த ஆங்கிள் நல்லா இருந்தது. அப்படியே வந்தோம். நல்ல நமக்கும் ஒரு கம்பீரம் வந்தது. அங்கே போய் நிற்கும் போது நல்ல ஒரு கம்பீரம், மனசும் நல்லா சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்படியே முனியப்பன் சாமியை நம்ம நல்லா பார்த்து தரிசித்து விட்டு, ஏன்னா கூட்டம் அப்படியே பொறுமையாக தான் இறங்கி ஏன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து இறங்கணும். இறங்கி தேங்காய் பழம்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் உடச்சி கொடுத்துட்டு அப்படியே திருநீர் கொடுத்தாங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனியப்பன் கோவிலில் எலுச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, எலுச்சம்பழம் வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் சூப்பர். ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸோ தலைவர் வராது பாருங்கள். இவர் தான் நம்ம வேட்டைக்காரர். இவர் வந்தோடனே பாருங்கள் நம்ம கொண்டு போன சேவல் இதுதான். ஸோ ரெடியாக இருக்குது. என்னை எப்படா முடிப்பீங்கன்னு பார்த்துட்ருக்கு. அங்கேருந்து நம்ம சாமியை கும்பிட்டு தீர்த்தம் போட வச்சாங்க. தீர்த்தம் போட்டவுடனே வேலை முடிஞ்சது. கோழியும் அறுத்தாச்சு. ஸோ எல்லாம் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து தான் பண்ணணும். நம்ம கோழி வாங்கினோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு கொடுத்தா அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு நியர்பை இருக்கும், ஒரு 1.5 கிலோ பக்கம் வந்தது. அழகாக கட் பண்ணி அவங்க அப்படியே பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்தோம். வந்தவுடனே ஆல்ரெடி குக்கிங் பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடியாக இருந்தது. மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கிங் ரெடி ஆகுது. ஸோ அதை அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்கள். பொதுவாக ரொம்ப காலமாகவே நம்ம வெண்ணங்கோடி முனியப்பன் கோயிலில் பார்த்திங்கன்னா கோழி அறுக்கிறது, ஆடு இருக்கிறது வேண்டுதலுக்கு அறுத்துட்டு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க குடும்பத்தோடு.
அந்த அனுபவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய இருந்தது, இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்களும் வந்து மன நிம்மதிக்கும் பார்த்திங்கன்னா கோயிலில் போய் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் ஆச்சுங்க. எல்லா குக்கிங்கும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட தயாராகி விட்டோம். இலை இல்லைங்க வீட்டில், அதனால் இலை மாதிரியே இருக்கிற ஒரு பிளேட்டை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டோம். ரைஸ் போட்டவுடனே நம்ம கோவிலில் பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, பொங்கல் ஒரு கரண்டி வச்சாச்சுங்க. வச்சதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டிஷ்ஷான நாட்டுக்கோழி வறுவல் அப்படியே ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டோம். நல்லா மணமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை, அடுத்தது நாட்டுக்கோழி குழம்பு. வேறு லெவல். பக்தியும் கலந்து வரும்போது அந்த சுவை தன்னால் சூப்பராக இருக்குது. என்னடா புதுசாக லெக் பீஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வாங்கி பண்ணியாச்சு. ஸோ அருமையான விருந்து கடவுள் பக்தியில் கிடைச்சது. திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.